Hi friends, Assalamu alaikum. Welcome to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கு Farani's kitchenல சிக்கன் லாலிபாப் கொண்டு செய்யற எப்படின்றதை காட்ட போறேன். வாங்க, அதுக்கு என்னென்ன ingredients தேவைன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நான் எங்கடங்க சிக்கன் லாலிபாப் செஞ்சு கொள்றதுக்கு சிக்கன் எடுத்துக்கிறேன். கொச்சிக்கத்தூள், வினாகிரி, வெங்காயம், சீனி, chili sauce, lime oil, red color food coloring, tomato sauce, soya sauce, corn flour, மிளகுத்தூள், உப்பு, ginger garlic paste, கோதுமை மாவு இவ்வளவு தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க இதை எப்படி செஞ்சு கொள்றேன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் எங்கள்கிட்ட சிக்கன் லாலிபாப்பை செஞ்சு கொள்றதுக்கு சிக்கனை கட் பண்ணி எடுக்கிற எப்படின்றதை காட்ட போகிறேன். இதுக்கு நான் சிக்கன் விங்ஸ் எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளையிலும். இப்படி சிக்கன் விங்ஸ் எடுத்து கொஞ்சம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நான் இந்த மாதிரி சிக்கன் விங்ஸ் எடுத்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். வாங்க இது எப்படி கட் பண்ணுறதை பார்ப்போம். இந்த சிக்கன் விங்ஸில் 2 முள் இருக்குது. ஒன்று மெல்லிய முள்ளுண்டும் ஒன்று கனத்த முள்ளுண்டும். இப்போ எங்களுக்கு இந்த மெல்லிய முள் தேவையில்லை. நாங்கள் இப்போ இதை கட் பண்ணி ஓரமாக்கிட்டு இந்த கனத்த முள்ளில் நாங்கள் எப்படி இந்த சிக்கன் லாலிபாப்புக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறோம்ன்றதை வாங்க பார்ப்போம். உங்களுக்கு எப்படி சிக்கன் விங்ஸ் ஒன்று எடுத்து இப்படி பிடிச்சி பார்க்க போல் விலங்கும். அதில் 2 முள் இருக்கிறது. உங்களுக்கு விலங்கு தைக்கும் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரிக்கு கொஞ்சம் ரவுண்டுக்கு வெட்டிட்டு கொஞ்சம் இப்படி கத்தியால் நீங்கள் வசுக்கைக்கு வலித்து இதாக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 முள்ளும் விலங்கும். இப்படி உங்களுக்கு பார்த்தா விலங்கும். இதில் டிஃபரெண்ட். இது பெரிய முள், இது சின்ன முள். இப்போ நாங்கள் இந்த சின்ன முள்ளைத்தான் வெட்டி ஓரமாக்கி எடுக்க போகிறோம். இப்படி இந்த முள் 2ம் ஜாயிண்ட் ஆகிற இடத்த நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தோம்னா இப்படி எங்களுக்கு 2 முள்ளையும் வேறையாக்கி எடுக்கலும். எடுத்துட்டு இந்த சின்ன முள்ளிக்கிற சைடை நாங்கள் கொஞ்சம் கத்தியால் எங்கள்கிட்ட சிக்கன் எல்லாம் மொசுக்க சைடுக்கு கொஞ்சம் வலிச்சு எடுக்கிறோம். வலிச்சு எடுக்க போல் இந்த சின்ன முள் அப்படி வெளியே வந்துடும். இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரிக்கு நாங்கள் இந்த சதையெல்லாம் ஓரமாக்கிட்டு சின்ன முள்ளாக கழட்டி எடுத்துக்கொள்ளணும். இது மிச்சம் கஷ்டம் இல்லை, லேசியாக கழட்டி எடுத்துக்கொள்ளையிலும். இப்படி சின்ன முள்ளை வெட்டி ஓரமாக்கிட்டு இப்போ நாங்கள் பெரிய முள்ளில் சுற்று வரைக்கிற எல்லா சதையையும் ஒசக்க வாட்டுறதுக்கு இப்படி வலிச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி இந்த சிக்கன் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வீடியோவில் காட்டுற மாதிரிக்கு இந்த சிக்கன் எல்லாம் ஒரு போல் ஷேப்புக்கு கையால் செஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு விலங்கு தைக்க நல்லா ஒசக்கைக்கு இப்படி எடுத்து இது இப்படி கையில் எடுத்து இது இப்படி மடித்து இப்படி ரோல் பண்ணி கொஞ்சம் இப்படி டைட்டாக ரோல் பண்ணி செஞ்சு எடுத்துக்கிறேன். இவ்வளோதான். இதில் கீழே துண்டையும் தேவையில்லாத துண்டெல்லாம் நான் வெட்டி ஓரமாகி கொள்ள போகிறேன். சிக்கன் கீரை துண்டையும் இப்படி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நான் இந்த சிக்கனை ஒரு லாலிபாப் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்திருக்கிறேன். இப்படி நான் மற்ற எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். சிக்கன் எல்லாத்தையும் நான் இப்படி செஞ்சுட்டு இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் மெரினேட் பண்ண போகிறேன். வாங்க நாங்கள் இதை எப்படி மெரினேட் பண்ணி எடுக்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் சிக்கனை மெரினேஷன் பண்ணிக்கொள்கிறதுக்கு பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். எங்கிட்ட இந்த பவுலில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கொள்கிறேன். 2 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் குறைய போட்டால் நல்லமென்று நினைக்கிறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொச்சிக்கத்தூளை குறைச்சி போட்டுக்கோங்க. நான் இதுக்கு உப்பும் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட அளவை பார்த்து போட்டுக்கோங்க. நான் இதுக்கு 1 டீஸ்பூன் ஜிஞ்சரும் 1 டீஸ்பூன் கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே நான் 1 டீஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் வினிகரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி செஞ்சு கொண்ட எங்களோட ஸ்பைசி மிக்ஸினுக்கு நான் நேரத்தோடு செஞ்சு கொண்ட எங்களோட சிக்கன் லாலிபாப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன்.
நான் எங்களோட சிக்கன் எல்லாம் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இப்போ இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொண்டு எங்களோட சிக்கனை நான் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு மேரினேஷன் பண்ணி எடுக்க போகிறேன். 30 மினிட்ஸ்க்கு பிறகு பார்ப்போம் நாங்கள் இந்த சிக்கனை என்ன செய்கிறேன்ட்டு. 30 மினிட்ஸ்க்கு பிறகு நான் எங்களோட சிக்கன் எடுத்து எங்களோட சிக்கனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே நான் மாவு 3 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே நான் முட்டை ஒன்றும் எடுத்து வைக்கிறேன், அதையும் நான் உடைச்சி போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே ரெட் கலர் ஃபுட் கலரின் 1 ட்ராப்ஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே நான் லைம் ஜூஸ் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாம் போட்டு இதை நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் எங்களோட சிக்கன் எல்லாம் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இப்போ இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இந்த சிக்கன் எல்லாம் நான் ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். வாங்க எங்களோட சிக்கனை ஃப்ரை பண்ணுறதை பார்ப்போம். நான் இப்போ எங்களோட சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்களோட பேன் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் நான் எங்களோட சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச எங்களோட சிக்கன் எடுத்து ஒரு சிக்கனை நாங்கள் ஆயிலில் கொஞ்சம் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்படி எல்லா சிக்கனையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகி வரக்காட்டிலையும் நாங்கள் இது மற்ற சைடுக்கு திருப்பாமல் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மற்ற சைடுக்கு திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் 2 சைடையும் திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி 2 சைடையும் நல்லா ஃப்ரை பண்ணி கொண்டதுக்கு பிறகு நான் இந்த சிக்கன் எல்லாம் எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி எங்களோட எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி நான் என் எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கிறேன். இப்போ இந்த சிக்கனுக்கு நான் சோஸ் ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்பேன். இப்போ நான் இந்த சோஸை செஞ்சு கொள்கிறதுக்கு பேன் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்களோட பேன் ஹீட் ஆகி கொண்டு வரப்போக்கில் நான் எங்களோட சிக்கன் ஃப்ரை பண்ணி கொண்டு ஆயிலால் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட ஆயில் ஹீட் ஆகி கொண்டு வரப்போக்கில் நான் இதுக்கு ஜிஞ்சர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே garlic paste 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஜிஞ்சர் garlic ஆட் பண்ணி கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை கொஞ்சம் சோட்டே பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்களோட ஜிஞ்சர் garlic நல்லா சோட்டே ஆகி ஃப்ரை ஆகினாட்டம் வந்திருக்குது. நான் வெங்காயம் முறுக்காய் எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எங்களோட வெங்காயம் கொஞ்சம் வசங்கி வரக்காட்டிலையும் இதை குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட வெங்காயம் கொஞ்சம் வசங்கி கொண்டு வருவது எங்களோட வெங்காயம் இப்படி வசங்கி கொண்டு வரப்போக்கில் நான் இதுக்கு ஸ்வீட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட சாஸ் இப்படி கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வரப்போக்கில் நான் இதுக்கு சீனி 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு வினாக்கிரி 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் கொஞ்சம் தான் உப்பு போடுறேன், ஏனென்றால் நாங்கள் சிக்கனுக்கும் உப்பு போட்டிக்கிறதுனால நான் இதுக்கு கொஞ்சம் தான் போட்டுக்கொள்கிறேன். எங்களோட சோஸ் கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வருவது. எங்களோட இந்த சோஸை கொஞ்சம் திக் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் இதுக்கு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளாக்கு 2 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நான் இந்த சோஸில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கும் எங்களோட சோஸ் கொஞ்சம் திக்காகி கொண்டு வருவது. இப்படி எங்களோட சோஸ் கொஞ்சம் திக்காகி கொண்டு வரப்போக்கல நான் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்ட எங்களோட சிக்கன் எல்லாம் இந்த சோஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி சோஸில் நல்லா சிக்கன் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வர காட்டிலையும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நான் இப்படி குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட சிக்கன் லாலிபாப். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கும் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த சிக்கன் லாலிபாப் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாயிக்கு. இப்போ 2 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த சிக்கனை எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் போடுற இன்னும் புதிய ரெசிபி உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும்.